என் அன்பு குழந்தையே, நீ நினைத்த காரியத்தை நடத்தி கொடுப்பதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் செய்து கொடுப்பதற்காகவும் இந்த கணபதியினுடைய துணையும் அருளும் என்றென்றும் உன் வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி நடக்கப் போவதை பார்த்து நீ பெரும் மகிழ்ச்சியை அடையப் போகின்றாய். ஏன் உனக்கு மட்டும் இத்தனை கஷ்டங்கள் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த உன்னுடைய மனநிலையில் மாற்றங்கள் வரப்போகின்றது. சந்தோஷத்தை நான் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது அப்பா விநாயகா. கணபதியே, நீ என்னுடைய வாழ்க்கையில் இருப்பதை நிரூபித்து காட்டிவிட்டாய். எனக்கு நீ செய்து கொடுத்த இந்த விஷயம் மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு கொடுக்கின்றது என்று மனமாற உன் நாவார நீ எனக்கு மனதிற்குள் நன்றி சொல்ல போகும் அந்த நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. நீ அடையாத விஷயங்களை எல்லாம் இப்பொழுது அடைவதற்கும், நீ பெறாத வெற்றிகளை எல்லாம் இப்பொழுது பெறுவதற்கும், நீ சந்திக்காத பல நன்மைகளை இப்பொழுது சந்திப்பதற்கும் நேரம் அழகாகவும் கூடி வந்து விட்டது. எப்பொழுது எல்லாம் மாற்றம் வந்தே ஆக வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு முயற்சிகளை செய்கின்றாயோ அப்பொழுது நீ செய்கின்ற அந்த முயற்சியின் அடையாளமாக அந்த இடத்தில் வெற்றியை நான் பரிசாக கொடுக்கின்றேன். யாருடைய கரங்கள் உனக்கு உதவியை கொடுக்காத பொழுதிலும் இந்த கருணை நிறைந்த விநாயகனுடைய கரங்கள் உனக்கு எப்பொழுதும் எல்லா உதவிகளையும் கொடுத்தபடியே தான் இருக்கின்றது. தன் நம்பிக்கையை உன்னுடைய மூச்சாக நீ வைத்து உன்னுடைய வேலையில் ஈடுபடும் பொழுது வெற்றி என்ற ஒன்று எப்பொழுதும் நீ வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது. நீ நினைத்தது எல்லாம் நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படும் நீ அதற்கான வேலைகளையும் ஒரு பக்கம் செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். எதுவுமே செய்யாமல் நீ என்னிடம் எதையும் கேட்பது இல்லை. அப்பா, நான் இதை செய்திருக்கின்றேன், இதில் நல்ல முடிவு கிடைக்க வேண்டும், அதில் ஒரு முயற்சியை நான் வைத்திருக்கின்றேன், அதிலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று உன் பக்கம் நீ என்னென்ன முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அத்தனையையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். இதற்கு மேல் வேறு என்ன வேண்டும்? உன்னுடைய நல்ல பண்புகளும் நல்ல குணங்களும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் உனக்கு மாற்றத்தை ஏற்படுத்த தயாராகிவிட்டது. எப்பொழுதோ நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் இப்பொழுதும் நடந்து முடியாத காரணத்தினால் உன்னுடைய மனம் பல வேதனைகளை சந்திக்கின்றது. எப்பொழுதோ கிடைத்திருக்க வேண்டிய அந்த நன்மைகள், வெற்றிகள் இதுவரை கிடைக்காததால் உன் மனம் ஏங்கி போயிருக்கின்றது. ஆதங்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நாமும் எப்பொழுது சந்தோஷமாக வாழ்வது என்ற ஏக்கத்தோடு வாழும் உனக்கு நீ இப்பொழுது சந்தோஷமாக வாழப் போகின்றாய் என் குழந்தையே என்று உறுதியாக சொல்லிவிட்டு செல்லத்தான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். பக்தர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்களை சந்தித்த பொழுதிலும் என் முன் வந்து நின்றால் அந்த துன்பங்களை எல்லாம் மறந்து தானாகவே கண்ணீர் வந்து விடுகின்றது. எதற்காக அந்த கண்ணீர் வருகின்றது? அந்த அளவு மன வலிகளை, வேதனைகளை உன்னுடைய வாழ்க்கை சந்தித்ததால் அந்த கண்ணீர் என் முன் வந்து நிற்கும் பொழுது வெளிப்படுகின்றது. தெய்வத்தை பார்த்தால் கண்ணீர் வருவது என்பது சாதாரணமாக நடந்து விடாது. வாழ்க்கையில் யார் மிக பெரிய அளவில் நொந்து போயிருக்கின்றார்களோ, ஏமாற்றங்களை சந்தித்திருக்கின்றார்களோ, அவமானத்தை சந்தித்திருக்கின்றார்களோ, அவர்கள் இறைவனின் முன்னால் வந்து நிற்கும் பொழுது தானாக கண்ணீர் அங்கு பெருக்கெடுத்து ஓடவும் செய்கின்றது. உன்னை நம்பியும் இன்னும் பலன் கிடைக்கவில்லையே என்ற அந்த ஆதங்கம் கண்ணீராக வெளிப்படுகின்றது. என் அன்பு குழந்தையே, இறைவனுடைய கருணை உன் மீது அதிகமாக இருப்பதால் இனி அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும். இறைவனுடைய துணை இருந்தால் வாழ்க்கையில் வென்று விடலாம் என்று உன் மூலமாக நான் நிரூபிக்கப் போகின்றேன். எதற்குமே தயாராக துணிச்சலாக வாழும் பட்சத்தில் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு அசட்டு தைரியம் உன்னிடம் இருந்தால் அந்த தைரியமானது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்திற்கு உன்னை கொண்டு செல்லும். தயங்கி தயங்கி நிற்பவன் எதையும் சுலபத்தில் பெற்றுவிடுவ முடிவது இல்லை. தயங்காமல் தைரியமாக அடியெடுத்து வைத்தால் அடுத்த அடி உனது வெற்றிக்கான அடியாகத்தான் இருக்கும். என் அன்பு குழந்தையே, சந்திப்பதற்கு இனி என்ன துன்பம் இருக்கின்றது என்ற அளவிற்கு அல்லவா உன் வாழ்க்கையில் நீ அனைத்து துன்பங்களையும் சந்தித்து போயிருக்கின்றாய். இனி அந்த நிலை உனக்கு இல்லை என் குழந்தையே. சந்திக்காத இன்பங்கள் என்ன என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அத்தனை மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் நீ இனிவரும் காலங்களில் அனுபவிப்பாய். இது எல்லாம் வெறும் வார்த்தைகளாக மட்டும் சென்றுவிடப் போவது இல்லை. என்னுடைய சத்திய வாக்காக உன்னுடைய வாழ்க்கையில் நின்று பலிக்கப் போகின்றது.
எதற்கெடுத்தாலும் வருத்தப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது. சோர்ந்து போய் நீ ஒரு மூலையில் அமர்ந்த நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது. இனிமேல் நீ உற்சாகத்தோடு வாழப்போகின்றாய். உன்னால் எதையும் சாதித்து காண்பிக்க முடியும். நம்முடைய நினைவுகளை எல்லாம் நாம் நிஜமாக்கிக் கொள்ள முடியும். நம் கனவுகளை எல்லாம் நாம் நிஜமாக்கிக் கொள்ள முடியும் என்று உன்னுடைய வாழ்க்கைக்கு நீயே அர்த்தத்தை காணப்போகின்றாய். நினைத்து கொண்டே இருந்தால் அந்த செயலை எப்பொழுதுதான் செய்வது? அந்த செயல்பாட்டை நாம் நடைமுறைக்கு கொண்டு வந்தால்தானே நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். என் அன்பு குழந்தையே, கனவுகளானாலும் எண்ணங்களானாலும் அது நிஜத்தில் நடப்பதற்கு தேவையான முயற்சிகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிஜங்களாக மாறும். அந்த நிஜங்களை நீ சந்திக்கும் பொழுது அதற்காக நீ பட்ட போராட்டங்கள் அனைத்தும், அதற்காக நீ சந்தித்த துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகின்ற அளவிற்கு அந்த சந்தோஷம் உன் மனநிலையை மாற்றிவிடும். உயர்ந்த நிலையை நீ அடைய போகின்ற, மகத்துவமான சிறப்பான நிலையை அடைய போகின்ற பொற்காலம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இரவு என்று ஒன்று இருந்தால் பகல் என்று ஒன்று இருப்பது போல வாழ்க்கையில் கஷ்டம் என்று ஒன்று இருந்தால் இன்பம் என்ற ஒன்றும் இருக்கத்தான் செய்யும். இரண்டையும் மாறி மாறி சந்திக்க வேண்டியது நிலைப்பாடாக இருக்கின்றது. அந்த விதத்தில் கஷ்டங்களை மட்டும் உன் வாழ்க்கையில் அதிகமாக நீ சந்தித்த காலகட்டங்கள் முடிந்து போய் இப்பொழுது இன்பங்களை நீ சந்திக்க போகும் காலகட்டத்தில் வந்து விட்டாய். உன்னை கை கொடுத்து காப்பாற்ற இந்த கருணை நிறைந்த விநாயகனுடைய கரங்கள் என்றென்றும் துணையாக இருக்கும். ஒரு ஆபத்திலும் நீ சிக்கிக் கொள்ளாமல், ஒரு பிரச்சனையிலும் நீ தவித்து கொண்டு இருக்காமல், அத்தனையில் இருந்தும் நான் உன்னை விடுவித்து காப்பாற்றி நல்ல நிலைமையில் உன்னை நான் வாழ வைப்பேன். இன்று முதல் வெற்றிக்கான பாதையாகத்தான் உன் வாழ்க்கை பயணம் இருக்கும். என்னுடைய வழிகாட்டுதல் உனக்கு பல புரிதலை கொடுக்கும். புரியாத விஷயங்களில் எல்லாம் என்னுடைய நினைவுகள் உனக்கு நல்ல புரிதலை கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ மேலும் மேலும் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கும். இந்த மங்களகரமான நாளில் நான் இப்பொழுது உன்னை சந்தித்து பேசிக்கொண்டு இருக்கின்றேன் என்றால் என்னுடைய அருள் உனக்கு இல்லாமல் இருக்குமா? என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதங்களை நிறைய பெற்றிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி கலக்கம் என்பது இல்லை, துன்பம் என்பது இல்லை. பிரச்சனைகளை எல்லாம் சுலபத்தில் வென்று உன் வாழ்க்கையில் நீ வெற்றி கொடியை கட்டப்போகின்றாய். இக்கணத்தோடு உன் துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து விட்டது. சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக மாறும். உன்னை விட்டு விலகிய அனைத்தும் இப்பொழுது உன்னை வந்து சேரும். மகிழ்ச்சியில் நீ துள்ளி குதிப்பாய். என் அருளால் நல்லது நடக்கும்.